தமக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குமாறு கோரி வடமாகாண சபை கல்வி அமைச்சின் அலுவலகத்திற்கு முன்பாக தொண்டர் ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தொடர்ந்தும் தாம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தாம் பல வருடங்களாக வேதனமின்றி சேவையாற்றி வருவதாகவும் நேர்முக தேர்வுகளில் தோற்றியிருந்த போதிலும் தாம் தட்டி கழிக்கப்பட்டுள்ளதாகவும் தொண்டர் ஆசிரியர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர் ஆசிரியர்கள் வடமாகாண கல்வி அமைச்சரை சந்தித்து தமது கோரிக்கை தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர். வட மாகாணத்திலே போர் நடைபெற்ற காலங்களிலும் சரி, அதுக்கு முன்னைய காலங்களிலும் சரி, இப்பொழுதும் சரி, பல பாடசாலைகளுக்கு நாங்கள் ஆசிரியர்களை நியமிப்பது மிகவும் கடினமான வேலையாக இருக்கிறது. குறிப்பாக கணித பாடம், விஞ்ஞான பாடம், ஐடி பாடம், ஆங்கில பாடம் போன்ற பாடங்களுக்கு ஆசிரியர்களை அனுப்புவதிலே மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம். தொண்டர்களாக பாடசாலைகளிலே பல ஆசிரியர்கள் நீண்ட காலமாக பணியாற்றி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நியமனம் வழங்குவதிலே மிகவும் மோசமான நிலை இருந்தது. ஏனெனில் அரசியல் கட்சிகள் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும் வேலைகளை வழங்கி மற்றவர்களுக்கு வேலைகளை வழங்காமல் இருக்கிறார்கள். எனவே இதிலே விடுபட்ட தொண்டர் ஆசிரியர்கள் பலர் இன்னமும் வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்காக உடனடியாக நிரந்தர நியமனம் வழங்குவதிலே பல சிக்கல்கள் இருக்கிறது என்பதையும் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். வடக்கு புலத்திலே இருக்கின்ற ஆளணியினர் வெற்றிடங்கள் யாவும் ஆசிரியர் பகுதியிலே நிரப்பப்பட்டிருக்கின்றன. இது இன்னும் எங்களுக்கான அனுமதி கிடைக்கவில்லை. எனவே இது விடயமாக வடக்கு மாகாண சபையிலும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். பல பட்டதாரிகளும் தங்களுக்கும் வேலைகளை தர வேண்டும், இல்லாவிட்டால் டிப்ளமா பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு வேலை தேவை என்பதையும் இங்கே எங்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக தன்னுடைய தரவுகளை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வேலை வாய்ப்பை நாங்கள் வழங்குவதற்கான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். எனவே வருங்காலத்திலே இந்த தொண்டர் ஆசிரியர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொள்வதற்கு எனது அமைச்சு சகல நடவடிக்கைகளிலும் ஈடுபடும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன்.